அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் பேசிக் ஸ்டிச்சான செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் எடுத்திருக்க திங்ஸ்லாம் வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த துளிர் ஜப்பானில் 14 mm நீடில் தான் வந்து நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஜரி த்ரெட்டு, நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட கட்டர் இருந்தால் எடுத்துக்கோங்க, சிசர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நான் சிசர் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம எப்படி இந்த ஜரி த்ரெட்டில் நாட் போடுறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜரி த்ரெட்டில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. அந்த டைப்ஸ் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஜரி த்ரெட்டு நான் வச்சுருக்க ஜரி த்ரெட்டில் வந்து உள்ளார வந்து த்ரெட்டு கொடுத்துருக்காங்க. பிகினர்ஸ்க்காக இது இந்த மாதிரி த்ரெட்டு இருக்கும். இன்னொரு ஜரி த்ரெட்டில் வந்து உங்களுக்கு வந்து உள்ளார வந்து நரம்பு இருக்கும். பிகினர்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு இப்போ இதை தான் கொடுப்பாங்க, கொஞ்சம் ஈஸியாக வரும் அப்படின்றதுக்காக. இப்போ நம்ம வந்து இதை வந்து நாட் போட்டுக்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி இப்படி சுற்றிக்கங்க. சுற்றிக்கிட்டு இது இப்படி ப்ரெஷர் கொடுத்து உள்ற இப்படி தள்ளி இப்படி பிடிச்சி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாட்டு விழுந்துடும். இன்னொரு நாட்டு கூட போட்டுக்கலாம். போட்டாச்சு, நாட் போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து த்ரெட்டில் வந்து நாட் போட்டாச்சு. இப்போ அதை வந்து நம்ம கீழாப்பில் கொடுத்து நம்ம எடுத்துக்கணும். கீழாப்பில் கொடுத்து எடுத்துக்கிறப்ப எப்படி இருக்கணும்னா, இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு இந்த நீடில் வந்து இப்படி குத்துறோம் இல்லையா, இந்த மாதிரி நீடில் வந்து குத்துறப்ப இது வந்து கீழே இருக்கும். கீழே இருக்கிறப்ப எப்படி இழுக்கணும்னா, இந்த மாதிரி நீடியில் குத்திட்டு இந்த மாதிரி இப்படி இழுக்கணும். இழுத்தீங்கன்னா மேலே இப்படி வந்துடும். சரிங்களா? இப்போ வந்து நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து 90 டிகிரியில் வந்து நீடியில் குத்தணும். குத்திட்டு கீழே நம்ம அதை த்ரெட் வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி அந்த நுனியில் படுற மாதிரி எடுத்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்து உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு டைட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பெரிய செயினாகவே போட்டு பழகுங்க, அப்போ தான் வரும். எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு பேக் செயின் போட்டுக்க போகிறோம். அதுக்கு வந்து நீடியில் அப்படியே இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு இப்படி 90 டிகிரியில் குத்திக்கோங்க. குத்திக்கிட்டு கீழே ஒரு சுற்று சுற்றிக்கிட்டு பாருங்க, கீழே ஒரு சுற்று சுற்றிக்கிட்டு இந்த மாதிரி இப்படி வெளியில் எடுங்க. எடுத்தீங்கன்னா இப்படி வரும். அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு செயின் போடலாம். இப்போ முன்னாடி இந்த மாதிரி வந்துக்கிட்டு இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாகவே போட்டுடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, 90 டிகிரியில் இந்த மாதிரி குத்திக்கணும். கீழே வந்து ஒரு சுற்று சுற்றிக்கணும். சுற்றிட்டு இந்த மாதிரி இப்படி மேலே எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும். அது அப்படியே இந்த செயின்குள்ளே எடுத்திங்கன்னா ஒரு செயின் போட்டுடலாம். அதே மாதிரி குத்திக்கங்க, சுற்றிக்கோங்க, இப்படி திருப்பிக்கோங்க, இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ என்ன அப்படின்னா, இதில் என்ன இருக்குது, இதில் என்ன நான் உங்களுக்கு சொல்கிற டிப்ஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பிகினராக இருக்கிற நமக்கு வந்து இந்த மாதிரி வரவே வராது. டக்கு டக்குன்னு நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருப்போம், எல்லோரும் டக்கு 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 டக்குன்னு போடுவாங்க. அந்த மாதிரி நமக்கு வரவே வராது. ஃபஸ்ட்டு இதை வந்து இந்த த்ரெட்டையும் இந்த நீடிலையும் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணுறதே கொஞ்சம் பெரிய கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து இப்படி உள்ற விட்டுட்டு இப்படி த்ரெட்டை இப்படி இழுத்தோம்னா வராது, டக்குன்னு இப்படி உள்ற போயிடும். ஏன்னா வந்து நம்ம வந்து இந்த த்ரெட்டில் கீழே இருக்கிற த்ரெட்லையும் கரெக்டான ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம டைட்டாக பிடிச்சிக்கணும். மேலே நீடிலையும் வந்து கரெக்டாக நம்ம மேனேஜ் பண்ண கற்றுக்கணும். அது கற்றுக்கிற வரைக்குமே நமக்கு வந்து நம்ம இந்த இடத்துல இப்படி விட்டு போயிடும். அப்புறம் வந்து இப்படி விட்றப்ப கீழே இப்படி நம்ம சுற்றுவோம், ஒரு சுற்று சுற்றுவோம், வராது, டப்புன்னு இப்படி விட்டுடும். நம்ம வந்து திரும்பியும் சரி என்னடா ஒரு சுற்று சுற்றுறப்ப இப்படி வருதே அப்படின்னு சொல்லிட்டு 2-3 சுற்றா சுற்றுவோம்.
அந்த மாதிரி 2 3 சுத்தா சுற்றி இழுக்கிறப்ப அப்பையும் வராது. ஏன்னா 2 3 சுத்தா சுற்றுறப்ப வந்து கீழே வந்து உங்களுக்கு ரொம்ப லோட் ஆகிடும். இழுக்கிறப்ப இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் இங்கே ஓட்டை விழுந்த மாதிரி போயிடும், அதனால வராது. அந்த மாதிரி பிகினர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரிலாம் நடக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கு நான் இப்போ என்ன டிப்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா, என்ன தான் நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்தாலும் நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம கற்றுக்கிறப்ப தான் வந்து நமக்கு அதில் இருக்கிற நுணுக்கம் எல்லாமே தெரியும். இப்போ வந்து 90 டிகிரியில் குத்த போகிறோம். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன்னா, இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து ஒரு நுனி இருக்கும். இந்த நுனி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்மளை பார்த்து இருக்கக்கூடாது, சரிங்களா? இப்போ நம்ம இப்படி வந்து உட்காந்து போடுறோம் அப்படின்னா நம்மளை பார்த்து நுனி இருக்கக்கூடாது, நமக்கு முன்னாடி தான் இருக்கணும், சரிங்களா? அந்த சைடு பார்த்து தான் இருக்கணும். அப்படி கீழே இப்படி விட்டுட்டு கீழே வந்து இப்படி ஒரு சுற்றுங்க. சுற்றிட்டு எடுத்திங்கன்னா அந்த நுனியில் கரெக்டாக போய் உட்காரும். இப்படி பண்ணிங்கன்னா தான் அந்த நுனியில் போய் கரெக்டாக உட்காரும். அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் எடுத்ததுக்கப்புறமா இப்படி திருப்பிக்கோங்க, நீடியில் இப்படி திருப்பிக்கோங்க. நீடியில் வந்து சுற்றுவாங்க எப்படின்னா இந்த மாதிரி சுற்றுவாங்க, இந்த மாதிரி இப்படி சுற்றுவாங்க. ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருக்கிற நமக்கு வந்து அந்த மாதிரி சுற்ற வராது. நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா இப்படி எடுப்போம், இப்படி எடுப்போம், இப்படி எடுப்போம், அந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி நம்ம போட போட தான் வந்து அந்த மாதிரி இதெல்லாம் சுற்றுறதெல்லாம் நமக்கு வரும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்கள் சுற்றி சுற்றி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி வரல அப்படின்னா கொஞ்சம் இப்படி நீடியில் இப்படி பெண்ட் பண்ணி இப்படி எடுத்துக்கோங்க, சரிங்களா? அதே மாதிரி 90 டிகிரியில் குத்துறோம், கீழே வந்து சுற்றுறோம். இந்த நுனி வந்து நம்மளை பார்த்து இருக்கக்கூடாது, அந்த நீடிலோட இந்த நுனி இருக்குங்க இல்லையா, நம்மளை பார்த்து இருக்கக்கூடாது. கீழேருந்து எடுக்கிறப்ப எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம பக்கம் இப்படி திருப்பிக்கிட்டு இப்படி எடுக்கணும், சரிங்களா? அதே மாதிரி போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். நான் கீழே என்ன ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றதையும் நான் வீடியோவாக சேர்க்குறேன், பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து முடிச்சு போட்டுட்டேன். இப்போ வந்து இதை எப்படி எடுத்துக்கணுன்னா, இதை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, சரிங்களா? இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இப்போ வந்து நான் வெட்டுறேன் பாருங்கள், நீடில் வந்து விட்டுட்டேன். இப்போ வந்து எப்படின்னா இந்த மாதிரி நீடிலுக்கு உள்ள இந்த மாதிரி த்ரெட்டை பிடிச்சி கொஞ்சம் க்ரிப்பாகவே வச்சுக்கோங்க. த்ரெட்டை ரொம்ப க்ரிப்பாக இல்லாமல் ஓரளவு க்ரிப்பாக வச்சு இந்த மாதிரி வெளியிடுங்க. எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிக்கிட்டு இப்போ ஒரு செயின் போட போகிறோம். நீடில் விட்டுட்டேன், நீடில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். என் கை வந்து எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க, என் கை வந்து இந்த சைடு இருக்குது. நீடில் வந்து என் சைடு பார்த்துருக்கக்கூடாது, இந்த நிப்பு, ஓகேவா? இந்த நிப்பு வந்து என்னையை பார்த்துருக்கக்கூடாது. இந்த நிப்பு வந்து இப்படி எனக்கும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், சரிங்களா? அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு சுற்றுறேன். சுற்றிட்டேன்னா இப்போ மேலாப்பில் இப்படி இழுக்கிறேன். இப்போ இழுக்கிறேன், இழுத்துட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். மேலாப்பில் இழுத்து இந்த மாதிரி
சரி, ஓரளவு போட்டாச்சு. இப்போ எண்ணாட்டு எப்படி போடுறதுன்றதை காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம பேக் பார்த்தாச்சு. இப்போ வந்து இதில் எப்படி வந்து நம்ம நாட் போடுறத நான் எண்ணாட் போட்டு முடிக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நேராக குத்திக்கிட்டு கீழே ஒரு சுற்றிக்கிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். சரிங்களா? எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிற இந்த செயின் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஓரளவு கொஞ்சம் லாங்காக எடுத்துக்கோங்க. இப்போ அதிலே இன்னொரு குத்துறோம். குத்திட்டு இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. கீழே வந்து இப்படி சுற்றிக்கிட்டு நீங்கள் வந்து கீழே த்ரெட்டை வந்து இப்படி டைட்டு பண்ணி கொஞ்சம் சுற்றினீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்களா உங்களுக்கு தெரியும், இங்கே வந்து டைட் ஆகுது, லூஸாக இருக்கிறது டைட் ஆகிடும். அதனால் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கீழே வந்து கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு பாருங்கள், இந்த மாதிரி கூட நீங்கள் மேலே எப்படி பிடிச்சிக்கலாம். சரிங்களா? மாதிரி மேலே இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு இப்போ கீழே டைட் பண்ணிங்கன்னா அது டைட் ஆகாது. இப்போ பிடிச்சி இழுத்துக்கோங்க. வந்துருச்சு பார்த்திங்களா? இப்போ இதை வந்து இதுக்குள்ளே இந்த செயின்குள்ளே நம்ம எடுக்கணும். எடுத்தாச்சா? இப்போ வந்து என்ன பண்ணணும், இந்த நீடியில் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு நீடியில் வந்து திரும்பி இந்த செயின் இருக்குது பார்த்திங்களா, இந்த செயின் உள்ளே விட்டு இங்கே வந்து உங்களுக்கு ஒரு கேப் கிடைக்கும். இந்த செயினு கீழே இருக்கிற செயினை வந்து இப்படி இப்படி வந்து அந்த நிப்பில் வந்து பிடிச்சிக்கோங்க. நிப்பு வந்து எந்த சைடு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அந்த நிப்பில் வந்து இந்த செயினை இப்படி பிடிச்சி இப்படி இழுத்துக்கோங்க. இழுத்துக்கிட்டு இப்படி விட்டுறணும். விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து நாட்டு விழுந்துடும். இது வந்து எதனால் வருது, இந்த மாதிரி நாட் போடுறப்ப லைட்டாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இதாகும். அது எதனால் வருது அப்படின்னா, நீங்கள் வந்து செயினை நம்ம பிடிச்சி இழுக்கிறோம் தெரியுங்களா, நம்ம லூஸ் எவ்வளோ வைக்கிறோமோ அதை பொறுத்து தான் இது. நம்ம சின்னதாக லூஸ் வச்சு நம்ம வந்து எண்ணாட் போட்டோம்னா கரெக்டாக போய் செட் ஆயிரும். நம்ம வந்து கொஞ்சம் பெருசாக வச்சு போட்டதுனால இந்த மாதிரி விழுந்திருக்கு, அவ்வளோதான். இதுவும் ஒரு நாட்டு தாங்க, இதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா என்ன பண்ணலான்னா, நீங்கள் கீழாப்பில் ஊசியை விட்டு இந்த ஊசியில் இப்படி விட்டு நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்து இந்த மாதிரி கீழே விட்டுடலாம், அவ்வளோதான். இப்போ வந்து உங்களுக்கு தெரியாது நாட்டு, அவ்வளோதாங்க. நீங்கள் வந்து நாட்டு போடாமல், நாட்டை சில டைம் போட்ட மாதிரி இருக்கும், நம்ம வந்து டக்குன்னு பிடிச்சி கீழே இழுத்துட்டோம்னா நம்ம போட்டது எல்லாமே சரன்னு வந்துடும். அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. நம்ம நாட் போடுறப்ப கொஞ்சம் கவனமாக போடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட சேர்ந்து நீங்களும் கற்றுக்கோங்க. இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.